அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. லக்கணங்கள் என்பது ஒரு சாதாரணமானது கிடையாது. ஒருவனுடைய பிறப்பு லக்கணம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. இந்த பிறப்பு லக்கணங்களை பற்றி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிறப்பு லக்கணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த பிறப்பு லக்கணத்தில் யாரு எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவர்களுடைய வேதகன் என்று சொல்லக்கூடிய நமக்கு இம்சையை தரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வினை என்று சொல்லக்கூடிய வேர்ப்புழு வரும் அப்படின்ட்டான். வேர்புழு வரும்டா. இப்ப மேச லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு எப்பயுமே புதன் தான் காலத்திற்கும் வேதகன். புதன் தான் காலத்திற்கும் வேதகன். விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தாலும் காலத்திற்கும் வேதகன் என்று சொல்லக்கூடியவன் புதன் தான். அப்ப இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். உறுதியா ஜாக்கிரதையா இருக்கும். அதுல மாற்றமெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. மேசத்திற்கும் விருட்சத்திற்கும் காலத்திற்கும் பகை அப்படின்னா அது புதன் தான். அப்ப இவர்கள் எப்பயுமே புதன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தானம் பண்ணி கொண்டே வருவேன். அப்ப புதன் என்று சொன்னால் கரும்புச்சாறு. புதன் என்று சொன்னால் கரும்புச்சாறு. அப்ப அடிக்கடி கரும்புச்சாறு தானம் பண்ணுவது இந்த மேசம் விருச்சிக லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன செய்யும்? கரும்புச்சாறு தானம் பண்ணணும். அப்ப தானம் பண்ண உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். இது காலத்திற்கும் இறைவன் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்டு அமைப்பு. அப்ப ஒரு வேதகன் என்று சொல்லக்கூடிய பகைவனை நாம் அறவோ அழிக்க முடியாது. அது நடக்காது. அப்ப நாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறப்பில்லாமல் இருக்கணும். அப்ப பிறந்து விட்டால் ஏதோ ஒன்று நம்முடைய மனதை கண்டிப்பாக சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும். இது 24 மணி நேரத்துல அது எந்த நேரத்துல பண்ணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லவே முடியாது. அதற்குண்டான காலம் இருக்கு. இப்ப மேச லக்கணத்துல போய் பிறந்தாலோ விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தாலோ புதன் ஓரையோ புதன் கிழமையோ ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதோ நீங்கள் கண்டிப்பாக சாதகமா கவனமா இருக்கணும். கண்டிப்பாக கரும்புச்சாறு தானம். அதுக்கடுத்து ரிஷபம் துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சனியிடம் கவனமாக இருக்கும். சனினா வேலை, சனினா தொழில், சனினா ஆயுள். அப்ப ரிஷபம் துலாம் லக்கணத்தில் நீங்கள் பிறந்தவர்கள், நீங்க எல்லாம் நினைக்கலாம் ரிஷப லக்கணத்திற்கு சனி. ரிஷப லக்கணத்திற்கு சனி யாரு? ரிஷப லக்கணத்திற்கு சனி 9, 10 கூடையவர் தான். 2 ஆதிபத்தியமாக வருகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியமாகவும் 10ஆம் இடம் என்பது கர்மமாகவும் வருகிறார். அப்ப அதில் உங்களுடைய கவனம் நீங்க எப்பயுமே அதுல பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளணும். ஒன்று 10ஆம் பாவத்தால் கர்மத்தை கொடுத்து விடுவான், அல்லது 9ஆம் பாவத்தால் கர்மத்தை கொடுத்து விடுவான். அப்ப சனியிடம் ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தாலும் துலா லக்கணத்தில் போய் பிறந்தாலும் முழு முதலாக உங்களுடைய வேதகன் என்று சொல்லக்கூடியவன் சனிதான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அடிக்கடி இளநீர் தானம். அடிக்கடி இளநீர் யாருக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு வயதானவங்க இருந்தா அப்படி போயிட்டு தான் நீங்க இளநீர் குடிக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா வேதகன் என்று சொல்லக்கூடிய அந்த பாய்சனை நாம் குடிச்சோம்னா அவர் என்ன செய்வார்? வேதகன் என்ன செய்வார்? விஷத்தை என்ன சொன்னா வயிற்றுல உண்டாக்கிடுவார்.
வேணா குடிச்சு பாருங்க. ரிஷப லக்னத்துல போய் பிறந்தவங்க, துலா லக்னத்துல போய் பிறந்தவங்க, நீங்க இளநீ குடிச்சு பாருங்க, என்ன செய்யுதுன்னு பாருங்க. அது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு துன்மார்க்கத்தை, ஒரு துன்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப நம்ம தானம் பண்ணும்போது அதோடைய தோஷங்கள் நமக்கு குறையும். எந்த விதத்தில் தோஷங்கள் குறையும்? தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும், வேலைக்காரர்களுடைய தொந்தரவு குறையும், வேலை பார்க்கின்ற இடத்தில் இருக்கிற தொழிலாளர்கள், சக தொழிலாளர்களுடைய பிரச்சனை குறையும். மரணத்தை தவிர்ப்பதற்கு இளநீ தானம் பண்ணிவிடும். மரணத்தை தவிர்ப்பதற்கு இளநீ தானம் பண்ணுங்கள். ஏன்னா சனி என்று சொன்னால் ஆயுள்காரகன் அவன்தான். அவன் ஆயுள்காரகனே நமக்கு வேதகனாக வருகின்ற காரணத்தினால் நாம் என்ன சொன்னா இந்த இளநீர் தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக இளநீ சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு இளநீ அபிஷேகத்திற்காக தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிஷபம் துலா லக்னம் சனியுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இளநீர் தானம். கண்டிப்பாக ஊனமானவர்களுக்கு உணவு தானம் சனிக்கிழமை பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நடைமுறைக்கு சாத்தியமா ஆகுமா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்போது பட்டுன்னு என்ன சொல்லலாம்னா நம்ம செயல்பாட்டுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு சரி ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு பாத்திரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு லெவல் வரும்போது இன்றைக்கு செய்தது என்றைக்காவது வருகின்ற இடர்பாட்டை காப்பாற்றி விட்டு விடும். அதற்கடுத்து மிதனம் கன்னி இந்த லக்னத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு பக்கா எதிரி செவ்வாய் தான். மிதனம் கன்னி லக்னத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த பக்கா எதிரி செவ்வாய் என்று சொல்லி வரும்போது யார் செவ்வாய்? கணவன். எதிரியாக நமக்கு வந்துருவாங்க, இல்ல நம்ம எதிரியாக ஆக்கிக்கிடுவோம். எதிரியாக வந்துருவாங்க, எதிரியாக ஆக்கிக்கிடுவோம். என்ன காரணம்? கன்னி லக்னத்திற்கு 3 8 கூடிய 8ஆம் அதிபதி. மிதன லக்னத்திற்கு 6 கூடையவன், 6 11 கூடையவன். அப்ப இந்த பாதகத்தை செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஏதோ ஒரு விதத்தில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வெஞ்சன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதில் ஒரு துன்மார்க்கத்தை வைத்து விடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னி லக்னம் இருக்கு, புருஷனைத்தான் கடைசி வரைக்கும் என்ன சொல்லணும்னா குற்றவாளியாகவே சொல்லிக் கொண்டே இருக்கும். கணவர்தான் அதாவது ஒரு செயலுக்கு அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு என்ன சொல்றான்னா கடைசியில என்ன சொன்னா கணவரையே குறை சொல்லும். ஏன்னா கன்னி லக்கணம் என்பது எப்பயுமே ஒரு ஆளுமை பவர் உண்டு. கன்னி லக்கணத்திற்கு சுயநலவாதி. ஏன்னா அங்க புதன் என்ன சொல்றான்னா வலிமையானவர். புதனுக்கு எப்பயுமே தான் ஒரு சுயநலவாதி தான். இதே மிதுன லக்னத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா அங்க சென்டர் பாயிண்ட்ல ராகு இருக்கிறதுனால கொடுத்து கெடுப்பாங்க. கொடுக்கறது நல்லா கொடுத்துட்டு எல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னா கடைசியில் என்ன சொல்லலாம்னா ஒரு வார்த்தை ஓரத்துல என்ன சொல்ல ஒரு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால மிதுனம் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் என்று சொன்னால் மங்களம். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு ஆண் மங்களக்காரன், ஆணுக்கு பெண் மங்களக்காரி. இந்த 2 தான். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் கடைசியில் ஒரு பெரிய போராட்டத்தை இழுத்து, கண்டிப்பாக ஒரு போர்க்களத்தை இழுத்து, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து வாழ்க்கையை கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தாலும் மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தாலும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரன் நிம்மதி இல்லாம ஆக்கிடுவான். இதெல்லாம் அனுபவம் என்பதை விட நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம். அப்ப அந்த கண்ணு முன்னால பாக்குற போது என்ன பிரச்சனையில இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்பட்டமான உண்மை இந்த மாதிரி பிரச்சனைகள தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவது? இதெல்லாம் நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். தீர்வு ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது ஒரு மழை பெய்கிறது, நிராயுத பாணியாக கொடை இல்லாமல் போய் தொப்பாக நனைவதை விட ஒரு கையில் கொடை இருந்தால் கொஞ்ச நாளும் நனையாமல் போகலாம். ஒரு கொடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வரும்.
அதற்காகத்தான் இதெல்லாம் சொல்றதே தவிர வேற எது கிடையாது. அதனால மிதுனம் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்தான் வாழ்க்கையில் சீரழிவுக்கு காரியகாரன். அதுல மாற்றமே கிடையாது. இளைய சகோதர ஸ்தானாதிபதியிடம் கவனமாக இருங்கள். மூக்கை அறுத்து விடுவான். ஒரு கன்னிலக்கணத்து பெண், கன்னிலக்கணம், இளைய சகோதரர்கள் அவளுடைய வாழ்க்கையில் இன்று வரை மூக்கறுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? இது வலிமையான ஒரு வசதி, ஒரு போக்குவரத்து, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்ப அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியது இளைய சகோதர ஸ்தானாதிகள் தான் ஒரு மேன்மையான ஒரு இடத்தில் இருந்தாலும் அதை வந்து ஆனந்தப்படுவதற்கு உடன்பிறப்புகள் நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அபாக்கியசாலி தான். இது இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் மங்களக்காரன் என்று செவ்வாயை என்ன சொன்ன, நச்சு 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 நச்சுன்னு குத்திக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் கண்கூடாக பார்த்துத்தான் இதெல்லாம் ஏன் வீடியோவில் இப்படி எல்லாம் பேசுறோம்னா, நீங்க யாராவது கன்னிலக்கணத்துல போய் பிறந்தவர்களோ மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களே பாருங்க, உங்களுடைய உடன்பிறப்புக்குத்தான் உங்களுக்கு பயங்கரமான எதிரியாக வருவார்கள். ரெண்டாவது, உங்க வீட்டுக்காரரையோ அல்லது உங்க வீட்டுக்காரியத்தான் நீங்கள் என்ன சொன்னா பயங்கரமான 1ஆம் நம்பர் எதிரியாக நீங்கள் இன்று வரை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து டேனா போக்கணும். என்ன சொன்னா, உடன்பிறப்புகளும் நல்லது பொழுதுக்கு வேணும், கணவரும் அல்லது மனைவி நல்லது பொழுதுக்கு வேணும். இந்த ரெண்டுல என்ன சொன்னா, எதை போய் நீங்க என்ன சொன்னா இது உங்களுக்கு மைனஸாக விட்டது. அது உங்களுடைய ஊழ்வினை. அப்ப என்ன சொல்றான்னா, நீங்கள் கண்டிப்பாக பால் தானம் பண்ண, செவ்வாயுடைய தோஷத்தை நீங்கள் குறைப்பதற்கு பால் தானம் பண்ண 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 என்ன செய்யும்னா, பால் அபிஷேகத்துக்கு தானம் பண்ணலாம். கோயில்களுக்கு அபிஷேகத்துக்கு தானம் பண்ணுங்க. சங்கடகரத்துக்கு பால் அபிஷேகத்துக்கு தானம் பண்ணுங்க. கோயில்களுக்கு வாரத்தில் ஒரு முறை என்ன சொல்லலாம்னா அபிஷேகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜேன்னு நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கோயில் வாசல்ல போய் என்னம்னா பாலுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தது. அந்த பூக்கடையில ஒரு கேனை தூக்கி கொண்டாந்து வச்சிடறான். வர்றவன் போறான், தயிரை கொடுமோ பாலை கொடுன்னு வாங்கிட்டு கொண்டு ஊத்துறான். என்னத்துக்கு தான் ஊத்துறானே தெரியல. உண்மை அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா, அவன் தெரிந்து செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா, ஆனால் அந்த பாலை அபிஷேகம் பண்ணி அந்த பால் ஏதோ ஒரு விதத்துல வெளியே வருது. அந்த தெருவழி போகும்போது நாத்தமா நாறு. அந்த கோயில் வாசல் தெருவழி நடக்கும், நாத்தமா நாறுது. எல்லாருமே பாலாபிஷேகம் பண்ணணும் எந்த சட்டத்துலடா சொன்னாங்க? ஒரு மாட்டு மந்தை மாதிரி நீ செஞ்சேன்னா நான் செய்யறேன், நான் செஞ்சேன்னு நீ செய். எனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு அதை செய்ய, நல்லா இருக்கும். நான் செஞ்சேன்னா அதே மாதிரி இன்னொருத்தன் செய்யறான். அப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. அப்ப கன்னிலக்கணம் மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பால் தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும். கடகலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சூரியன் தான் பாதிப்புக்குள்ளாகும். சூரியன் தான் உங்களுடைய வேதகன். அப்ப சூரியன் தான் வேதகன் அப்படின்னு சொல்லி, என்னடா தகப்பனே வேதகனா வருவான், வரதான் செய்வேன், என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, அது அப்படியே தான் இருக்கும். ஒருத்தர் கடகலக்கணம் 19 வயசுல அப்பா இறந்து போயிட்டாரு. அவர் என்ன செய்வாரு? அது பாதகம் தானே, வேதகன் தானே, போயிருச்சு இல்ல, போன பிறகு என்ன செய்ய? அவர் கடகலக்கணத்துல போய் பிறந்த அவங்க அப்பா 19 வயசுல இறந்தாரு. இவர் கடகலக்கணத்துல போய் பிறந்த இவர் பிள்ளை 15 வயசுல இறந்து போயிட்டாரு. எப்படி பாரு, கர்மாந்திரம் எப்படி கர்மாந்திரம் வேலை செய்கிறது. அப்ப யார் கடகலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தேன் அபிஷேகம் பண்ணுவதற்கு தானம் பண்ணுங்கள், இல்லை தேன் தானம் பண்ணி வந்தீங்கன்னா என்ன சார், இந்த சூரியன் அப்பா ஒரு ஆதிபத்தியத்துல மைனஸ் ஆயிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சூரியன் சார்ந்த அரசு சார்ந்த அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் ஜெயிக்கணும். சரி, நமக்கு சூரியன் தோஷமாக இருந்த நமக்கு பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்காம போயிடக்கூடாது. கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தேன் தானம் கண்டிப்பாக பண்ணணும். உலகத்திலே சிம்ம லக்கணம் சீரிப்பாயக்கூடிய அற்புதமான லக்கணம். அந்த லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு போறான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் தான், களத்திர காரகன் தான்.
பெரிய அபத்தமாக வரும். அபத்தமாக வரும். இதெல்லாம் உண்மைதான். வேதகன் என்று சொல்லக்கூடியது சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்டிப்பாக சுக்கிரனால் மைனஸ் பண்ணப்படுவான். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடப்பாமல் இருப்பதற்கு தயிர் தானம் பண்ணுங்கள். தயிர் தானம் பண்ணுங்கள். தயிர் சாதம் யாருக்காவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த கலத்தர தோஷம் போகும். அதுக்கடுத்து மகரம் கும்ப லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தான் பாதிப்பை கொடுப்பான். கும்ப லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மகர லக்கணத்தில் யார் பிறந்தாலும், நேற்று ஒரு மகர லக்கண ஜாதகம், புருஷன் பிரச்சனை, புருஷன் தான் பிரச்சனை. மகர லக்கணத்துக்கு என்ன பிரச்சனை இப்ப நான் இதை இப்ப பேசிட்டு இருக்கேன். நேற்று இதே ஜாதகம் பார்த்து அதுக்கு ரெமெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கணவனே பிரச்சனைக்குரியவனாக, ஏன்னா செவ்வாய் தான் பிரச்சனைக்குரியவன். செவ்வாயோடைய நட்சத்திரத்திலே கணவன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவர்கள் மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பால் தானம் பண்ணுவதனால், பால் குடிச்சிடாதீங்க, பால் தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக கஷ்டங்கள் குறையும். தனுசு மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே யார் பாதகத்தை செய்வார்? சூரியன் தான் பாதகாதிபதி. சூரியன் தான் பாதகாதிபதி. என்ன காரணம்னா, அதுக்கு வேதை என்று சொல்லக்கூடிய பகை தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தாலும், தனுசு ராசியில் போய் பிறந்தாலும், மீன லக்கணத்தில் போய் பிறந்தாலும், மீன ராசியில் போய் பிறந்தாலும் வேதகன் என்று சொல்லக்கூடிய சூரியனே. அப்ப நீங்கள் அவர் சார்ந்த சூரியன் என்னது, குலதெய்வம் வேலை செய்யாது. சூரிய தோஷம் என்பது குலதெய்வம் சரியாக வேலை செய்யாது. தகப்பனாரால் பெரிய ஆகுதியை அனுபவிக்க முடியாது. இப்படியெல்லாம் கணக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சூரியன் என்று சொன்னால் நாம் நினைச்சவன வர தேன் தான். நல்ல தேன் வாங்கி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கொடுங்க. தேனாபிஷேகம் பண்ண சொல்லுங்க. தேன் மற்றவர்களுக்கு நீங்க தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் என்று கூறி, இது நல்ல ஒரு முக்கியமான பதிவு தான். இதெல்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாரும் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு சின்ன சின்ன இந்த பரிகாரங்களை இதெல்லாம் விலை கூடின பொருள்கள் கிடையாது. நமக்கு நாமே செய்து கொள்ளலாம். நாம உள்ளூர்ல இருக்கிற நம்ம கோயிலே செய்யுங்க. நம்ம ஊர் கோயில் தான் நமக்கு பெருசு. ஊரா போய் ரொம்ப அலையாதீங்க. அலைஞ்சதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. உங்களுடைய உள்ளூர் கோயிலே சாமி விடுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.